வணக்கம், இது நம்ம மண்பானை சமையல். இன்றைக்கி நாம் ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கருப்பட்டி குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மண்பானை சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கருப்பட்டி குழிப்பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள் என்னதுன்னு பார்க்கலாம். கருப்பட்டி, ரவை, வாழைப்பழம், மைதா, உப்பு, ஆப்பச்சோடா, எண்ணெய், தண்ணீர். முதல்ல நான் ஒரு 200 கிராம் கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். கருப்பட்டியை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி வடிகட்டி ஆற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 250 கிராம் ரவை கூட 1/4 கப் மைதா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஆப்பச்சோடா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நாட்டு வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா பசைஞ்சு வச்சுக்கிறேன். ரவை கூட வாழைப்பழம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு வடிகட்டி வச்சுருந்த கருப்பட்டி பாகை இந்த ரவை கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு தோசை மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மாவை நல்லா பசைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறேன். இப்போ பணியாரம் சுடுறதுக்கு மாவு ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சு லேசாக எண்ணெய் தடவி ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு கரண்டி மாவை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு அப்படியே திரும்ப ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பணியாரம் வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே டைம் ஆகாது. நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா பணியாரம் கருகிரும். இப்போ உங்ககிட்ட பணியாரக்கல் இல்லைன்னா நம்ம தாளிக்கிற சட்டியில் கூட இந்த பணியாரம் செஞ்சிடலாம். ஆனால் பணியாரம் தாளிக்கிற சட்டியில் செய்கிறதுனால எண்ணெய் அதிகமாக செலவாகும். இந்த பணியாரக்கல்லில் நம்ம செஞ்சோம்னா எண்ணெய் அவ்வளோவா தேவைப்படாது. இப்போ சுவையான பணியாரம் ரெடி ஆகிட்டு, கருப்பட்டிக்கு பதிலாக சீனி சேர்த்து கூட இந்த பணியாரம் செய்யலாம். அடுத்து இன்னொரு ஆரோக்கியமான சமையல் குறிப்போடு சந்திக்கிறேன். நன்றி.